Dear students, welcome to the class. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் ஆஃப் லார்ஜ் சாம்பிள் ஃபார்முலாஸ் அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். லார்ஜ் சாம்பிள்னா என்ன? n greater than 30, that means the sample size is greater than 30. இப்போ டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லார்ஜ் சாம்பிளில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 6 டெஸ்ட் இருக்குது. இந்த 6 டெஸ்ட்டுக்கும் தனித்தனி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. சரிங்களா? ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன், டெஸ்ட் ஒன் வந்து என்னென்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரொபோர்ஷன். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரொபோர்ஷன்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் ப்ரொபோர்ஷன் அண்டு பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். சரி, சாம்பிள் ப்ரொபோர்ஷனை எப்படி டினோட் பண்ணலாம்? ஸ்மால் பின்னு டினோட் பண்ணலாம். கேபிட்டல் பி வந்து பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். இது H0 வந்து நல்ல ஹைபோதசிஸ். H0 நல்ல ஹைபோதசிஸ். இந்த டெஸ்ட் ஒன்றுக்கு நல்ல ஹைபோதசிஸ் ஸ்மால் பி ஈக்குவல் டு கேபிட்டல் பி. H1ன்றது என்னது? த காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நல்ல ஹைபோதசிஸ். ஸோ இப்போ நல்ல ஹைபோதசிஸ் வந்து ஈக்குவல்னு இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் என்னவா இருக்கும்? நாட் ஈக்குவல்னு இருக்கும். ஸோ அப்போ H1 P இஸ் நாட் ஈக்குவல் டு பி, ஸ்மால் பி இஸ் நாட் ஈக்குவல் டு கேபிட்டல் பி. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஈக்குவாலிட்டி இருக்கு, கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இருக்கு. சரி, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நாட் ஈக்குவல் தான் டூ டெயில் டெஸ்ட், கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ தான் ஒன் டெயில் டெஸ்ட். சரிங்களா? இதனுடைய டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்னன்னு பார்த்தோம்னா Z ஈக்குவல் டு P மைனஸ் P ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை N. இந்த கேபிட்டல் Q இல்லையா, இந்த கேபிட்டல் Q வந்து 1 மைனஸ் P. இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா கான்ஃபிடன்ஸ் லிமிட். 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லிமிட் ஃபார் த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஸ்மால் p பிளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை N. இந்த 1.96ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 5% டூ டெயில்டு டெஸ்ட் அதனுடைய டேபிள் வேல்யூ. 5% டூ டெயில் டெஸ்டோட டேபிள் வேல்யூ என்னது? 1.96. இந்த இடத்துல ஸ்மால் q-ங்கிறது 1 மைனஸ் ஸ்மால் p. 99% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஃபார் த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். p ஸ்மால் p பிளஸ் ஆர் மைனஸ் 2.58 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை N. செகண்ட் டெஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டூ சாம்பிள் ப்ரொபோர்ஷன்ஸ். அதாவது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சாம்பிள் ப்ரொபோர்ஷன்ஸ். அப்போ சாம்பிள் 1 ப்ரொபோர்ஷனை P1னும் சாம்பிள் 2 ப்ரொபோர்ஷனை P2ன்னு எடுத்துக்கங்க. P1 ஈக்குவல் டு P2 தான் என்னது? H0. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் என்னவா இருக்கும்? காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட். Complementary statement H1 P1 is not equal to P2, P1 greater than P2, P1 less than P2. இதனுடைய டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z என்னன்னு பார்ப்போம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z வந்து P1 minus P2 divided by square root of PQ into 1 by N1 plus 1 by N2. P1ங்கிறது என்னது? Population sample proportion 1. இது sample to proportion. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் கேபிட்டல் P ஃபைன் பண்ணுறோம். அதை எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா P ஈக்குவல் டு P1 N1 ப்ளஸ் P2 N2 பை N1 ப்ளஸ் N2. கேபிட்டல் Q இஸ் 1 மைனஸ் கேபிட்டல் P. டெஸ்ட் 3. டெஸ்ட் 3 வந்து என்னது? டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீன். இதில் நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் மீன் அண்டு பாப்புலேஷன் மீன். சாம்பிள் மீனை எப்படி டினோட் பண்ணுவோம்? X பார்னு டினோட் பண்ணுவோம். மியூ வந்து பாப்புலேஷன் மீன். ஸோ நல்ல ஹைபோதசிஸ் H0 என்ன இருக்கு? X பார் ஈக்குவல் டு மியூ. ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் வந்து 3 ஆப்ஷன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். X பார் இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ, X பார் கிரேட்டர் தென் மியூ ஆர் X பார் லெஸ் தென் மியூ. சரி, இதனுடைய டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z ஈக்குவல் டு x bar minus mu by sigma by root n. சரி, இது எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சாம்பிள் வேல்யூவாக இருக்கும்.
செகண்ட் வேல்யூ வந்து பாப்புலேஷன் வேல்யூ வரும். அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாவிலையும் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சாம்பிள் வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்து பாப்புலேஷன் வேல்யூ. x bar minus mu divided by sigma by root n. சரி, இந்த லார்ஜ் சாம்பிள்னு வரும்போது இதே ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா z equal to x bar minus mu by s by root n. ஏன்னா லார்ஜ் சாம்பிளுக்கு நம்ம சம்டைம்ஸ் சிக்மா ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஸ் ஈக்குவல் டு சிக்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து தேர்ட் டெஸ்ட். இந்த தேர்ட் டெஸ்ட் யூஸ் பண்ணி கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா எஃப்ஐ டியூ சிஐஏஎல் ஃபிடுஷியல் லிமிட்னு சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. It is a confidence limit. So 95% of confidence limits for the population mean x bar plus or minus 1.96 s by square root of n. 99% of confidence limits for the population mean வந்து x bar plus or minus 2.96 2.58 s by root n. இது தேர்ட் டெஸ்ட். ஃபோர்த் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டூ சாம்பிள் மீன்ஸ். அதாவது சாம்பிள் 1 மீனும் சாம்பிள் 2 மீனும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிள் 1 மீனை எப்படி எழுதுறாங்க x1 பார்னும், சாம்பிள் 2 மீனை x2 பார்னும் எழுதுறாங்க. அப்போ இதுக்கு நல்ல ஹைபோதசிஸ் எப்படி எழுதலாம் h0 x1 bar equal to x2 bar. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் இஸ் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. h1 x1 bar not equal to x2 bar, x1 bar less than x2 bar, x1 bar greater than x2 bar. ஓகேங்களா? நீங்கள் ப்ராப்ளத்தை தரவா ரீட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தை நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம் நீங்கள் என்ன எழுதணும் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் எழுதணும். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் பேஸ் பண்ணி தான் என்டையர் ப்ராப்ளமும் இருக்குது. ஏன்னா 2 tail டெஸ்ட் 1 tail டெஸ்ட் நீங்கள் மாற்றி எழுதிட்டீங்கன்னா டேபிள் வேல்யூ வந்து வேறு 1 tail டெஸ்ட்டுக்கும் 2 tail டெஸ்ட்டுக்கும். அப்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணி எழுதுங்க. சரி, ஃபோர்த்து டெஸ்ட்டோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் z ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x1 bar minus x2 bar divided by sigma into square root of 1 by n1 plus 1 by n2. சரி, இந்த சிக்மாங்கிறது என்னங்க? சிக்மா இஸ் n1 s1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 s2 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் n2. இந்த s1 ஸ்கொயருங்கிறது என்னன்னா வேரியன்ஸ் ஆஃப் சாம்பிள் 1, s2 ஸ்கொயருங்கிறது வேரியன்ஸ் ஆஃப் சாம்பிள் 2. ஃபிஃப்த் டெஸ்ட், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஹைபோதசிஸ் h0 என்ன s equal to sigma. That means sample standard deviation equal to population standard deviation. h1 வந்து 3 options. s1 s is not equal to sigma, s greater than sigma or s less than sigma. இதுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் z equal to s minus sigma by s minus sigma divided by sigma by root 2n. பாருங்க, ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே டினாமினேட்டர் என்ன sigma by root n வருது, இங்கே sigma by root 2n. சரிங்களா? அது ஞாபகம் வச்சு. அப்புறம் லாஸ்ட் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 2 sample standard deviation. Test of significance of 2 sample standard deviation is sample standard deviation 1ஐயும் sample standard deviation 2வும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு h0 எப்படி எழுதணும்? s1 equal to s2. h1 alternative hypothesis என்ன? s1 is not equal to s2, s1 greater than s2 or s1 less than s2. இதுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன? z equal to s1 minus s2 divided by sigma by square root of 2n1 plus 2n2. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபார்முலாஸ். 6 டிஃப்ரெண்ட் டெஸ்ட் அண்டு 6 டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட், the 6 different standard deviation
இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். அதே மாதிரி இந்த Z ஈக்குவல் டு எழுதுறேன் இல்லையா, இது வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வேற மாதிரி எழுதலாம். இந்த Z test statistic for the test of significance of two sample means. இன்னொரு ஃபார்முலா இருக்கு இதுக்கு. அது என்னன்னா புரிஞ்சுக்கங்க, x1 bar minus x2 bar divided by square root of s1 square by n1 plus s2 square by n2. ஸோ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டில் இருந்தும் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். See you in the next class.